அனந்தராவ் பட்டாங்கர் என்பவர் பூனாவைச் சேர்ந்தவர். இவர் பாபாவை காண ஷிரடிக்கு வந்திருந்தார். பாபாவை தரிசித்தவுடன் மன அமைதி மிகவும் கொண்டு அவரை வணங்கி பூஜித்த பின், நான் வேத புராண இதிகாசங்களை படித்திருக்கிறேன், இருந்தும் மனசாந்தி ஏற்படவில்லை. எனவே நான் கற்றதெல்லாம் வீண் என தோன்றுகிறது. உங்களது பார்வையாலும் பேச்சாலும் பிறரது மனம் அமைதி பெறச் செய்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டு வந்தேன். என் மீது கருணை கொண்டு ஆசீர்வதித்து வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டினார். அப்பொழுது பாபா அவருக்கு 9 சாணி உருண்டை கதையை கூறினார். ஒரு சமயம் ஷீரடிக்கு வணிகர் ஒருவர் வந்தார். அவருக்கு முன்பு இங்கு வந்த ஒரு குதிரை 9 லத்திகளை, அதாவது சாணி உருண்டைகளை போட்டது. அவ்வணிகர் தன் மேல் துணியை எடுத்து அதில் அவற்றை வாரி எடுத்து கொண்டார். அதன் மூலம் அவர் மனசாந்தி பெற்றார் என்று பாபா அனந்தராவிடம் சொன்னார். அனந்தராவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவர் தாத்தா கேல்கர் என்பவரிடம் விளக்கம் கேட்டார். அவர் அருளால் எனக்கு புரிந்ததை சொல்கிறேன் என்று கேல்கர் கீழ்கண்டவாறு கூறினார். குதிரை லத்தி போட்டது என்பது கடவுளின் கருணை. 9 உருண்டைகள் என்பது 9 விதமான பக்தியாகும் என்று கூறி அவற்றை விளக்கலானார். ஸ்ரவணம், கேட்டல், கீர்த்தனம், துதி செய்தல், ஸ்மரணம், நினைவிலிருத்தல், பாத சேவனம், திருவடியில் தொண்டாற்றல், அர்ச்சனம், பூஜை செய்தல், நமஸ்காரம், வணங்குதல், தாசியம், தொண்டு புரிதல், சாக்கியத்துவம், நட்பு கொள்ளல், ஆத்ம நிவேதனம், தன்னைத்தான் அர்ப்பணம் செய்துவிடல், இவை 9 வகையான பக்திகளாகும். இவற்றுள் ஏதேனும் ஒன்றை நம்பிக்கையுடன் பின்பற்றினால் பகவான் நாராயணன் பக்தனுடைய இல்லத்தில் குடியிருப்பான். ஜப தப யோகங்கள், வேதங்கள் முதலியவற்றால் மட்டுமே பயனில்லை. அவற்றுடன் ஆத்மார்த்தமான பக்தி இல்லாவிட்டால் எந்த பலனும் கிடையாது. உன்னை நீ அந்த வணிகனாக எண்ணிக்கொள். அவனைப் போல 9 வகையான பக்தியை பெறு. அப்பொழுது நிலையான மனமும் மன அமைதியும் ஏற்படும். இவ்வாறு கேல்கர் விளக்கினார். அடுத்த நாள் பாபாவை தரிசித்த போது 9 லத்தியை சேகரித்தாய் விட்டதா என்று கேட்டார். நீ முதலிலேயே பாபாவின் அருளை பெற்றிருந்தால் அவற்றை எளிதாக சேகரித்த முடியும் என்று பாபா அவரை சமாதானப்படுத்தி ஆசீர்வதித்து, நீ எல்லா நலனும் அமைதியும் பெறுவாய் என்று அருளினார். ஓம் சாய்ராம்.